ஹாய் ஹலோ வணக்கம். நேற்று தோட்டத்தில் இருந்த செடிகள் எல்லாத்தையுமே பார்த்தோம். இன்னைக்கு மாடி மேலே வச்சிருக்க செடிகளை பார்க்கலாம் வாங்க. இங்கே குட்டி குட்டியாக வளர்ந்துருக்கிறது எல்லாம் டிராகன் ஃப்ரூட் செடி தாங்க. பழம் சாப்பிட்டு விதை போட்டிருந்தேன், அதுலேருந்து நிறைய செடிகள் வளர்ந்துருக்கு. நாட்டு ரோஜாவும் நிறைய துளிர்கள் விட்டு வளர ஆரம்பிச்சிடுச்சுங்க. ஒரு சின்ன பால்சம் செடி தான், எந்த அளவுக்கு பூக்கள் வந்திருக்கு பாருங்க. இது நம்ம ரோட்டோரமாக கொண்டு வந்த சாமந்தி பூச்செடி. இலை சுருட்டல் நோய் மாதிரி வந்து எல்லா இலைகளும் ஒரு மாதிரியாக இருக்குது. அது எல்லாமே கட் பண்ணி விடணுங்க. சினியா செடி மொத்தமாகவே காஞ்சு போயிடுச்சுங்க. இதில் பூக்கள் எல்லாமே நல்லா காய்ந்திருக்கு. அது எல்லாமே நம்ம பறித்து விதைகளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் ஒரு சாமந்தி செடி தாங்க. பாருங்க, குட்டி செடி தான், எவ்வளோ அழகாக 2 பூ பூத்துருக்கு. அதுக்குள்ளவே ஒரு பிங்க் கலர் பால்சமும் வளர்ந்துருக்குங்க. இந்த ஸ்னோ ஒயிட் ரோஜாவில் ஒரு பெரிய கொத்து முட்டோடு இருந்துச்சு. எல்லாமே இப்போ பூத்துருக்குங்க. இன்னும் 2-3 நாள் கழித்து இந்த செடியை அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரிம் பண்ணி கட் பண்ணி விடணும். இந்த பக்கமாக வச்சிருந்த கோலியஸ், செங்கோனியம் இந்த மாதிரி இண்டோர் பிளான்ட்ஸ் எல்லாமே மழைக்கு ரொம்ப அழகாக அடர்த்தியாக வளர ஆரம்பிச்சிடுச்சுங்க. அந்த கலர் காம்பினேஷன் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இது நம்ம சிவப்பு காக்கட்டான் ஆன்லைனில் ஆர்டர் போட்டது. புதிய துளிர்கள் விட்டு இதுவும் வளர ஆரம்பிச்சிடுச்சுங்க. 10 நாள் கழித்து ஊர்லேருந்து வந்த உடனே மாடி தோட்டத்தோட அப்டேட் இதுதாங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.